குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மாகாளிபட்ச அமாவாசை ஏன் 15 நாள் கொடுக்குறாங்க? அமாவாசை மாசம் மாசம் அமாவாசை கொடுக்கறது ஒரு ரகம், தை அமாவாசை ஆடி அமாவாசை கொடுக்கறது ஒரு ரகம். ஆனா புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு கொடுக்கறது புரட்டாசி மாசம் பெருமாளுடைய மாசம் கன்னி மாசம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, ஏன் ஆவணி மாசத்துல பௌர்ணமி தேதி வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்கள் ஆவணி மாசத்திலேயே நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோம்? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் ஆவணி மாசம் என்பது சூரியனுடைய ஆத்ம மாசம். அந்த ஆத்ம மாசத்திற்கு பாத்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த ஆவணி மாசம் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய திதிகள்ல பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிம்ம ராசி மண்டலத்தில் பூர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்திற்கு மேல் அடுத்து அமாவாசை வர்ற வரைக்கும், அதாவது என்ன கேட்டா ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதி நம்முடைய பூலோக மண்டலத்தில் பிதிர்லோக பகுதி. என்ன பகுதி? யாருடைய பகுதி? நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய பிதிர்லோகத்துக்கு உண்டான கணக்கு. அந்த பகுதி எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல், காற்றழுத்தமோ மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமோ இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதி பிதிர்லோக பகுதி. அப்ப சூரியன் ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி படம் வரக்கூடிய இடம், அதற்கு அடுத்தபடியாக கன்னிராசி மண்டலம் புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையக்கூடிய இடம், புதன் பகவான் காற்றுக்கு அதிபதியானவன் மாயன். அது போய் என்ன கர்மாவுடைய கழிவுகளை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டவன் புதன் பெருமாள். அதனாலதான் அங்க புதன் பகவான் ஆட்சி பலன் உச்ச பலன் மூல திரிகோணம் அடைஞ்சிருக்கிறாரு. அங்கே என்ன கிரகம் உங்களுக்கு பாதிப்பை, அதாவது எந்த கிரகம் நீச்சத்தன்மை அடைகிறதுன்னு கேட்டா சுக்கிர பகவான் நீச்சத்தன்மை அடைகிறார். எப்பொழுதுமே என்னங்கன்னா, சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடிய இடம் பூராமே முன்னோர்கள் இருக்கக்கூடிய புண்ணியத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் நம்முடைய பூலோகம். நம்முடைய பூலோகம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன கேட்டா, மேல் பகுதி கைலாயம், சிவன் இருக்கக்கூடிய இடம், சிவன் வாழக்கூடிய இடம் கைலாயம். கீழே இருக்கக்கூடிய இடம் பிதிர்லோகம், யமலோகம், சுகலோகம். எந்தெந்த இடங்கள்? அதாவது இந்த நம்முடைய பூமியில் வாழக்கூடிய மனித பிறப்புகளுக்கு 4 வகையான லோகங்கள் உண்டு. லோகம்னா உலகம். அதாவது பிதிர்லோகம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரியனுடைய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திர அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை இருக்கக்கூடிய இடம் பிதிர்லோகம். இந்த காலகட்டத்துல சூரியன் உதயமாகிறது பிதிர்லோகம். பிதிர்லோகம்னா நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் பூரா நம்முடைய முன்னோர்களுடைய கர்மா, அதாவது ஆன்மா தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத புராணம் சொல்லுது. அதாவது 7 17 17 உலகங்கள் 14 உலோகம். உலோகம்ன்றது லோகம். அப்ப ஏன் 7 கோள்களுடைய முன்பகுதி பின்பகுதி. முன்பகுதி தான் நம்முடைய பூமியினுடைய கணக்குக்கு. பின்பகுதி கணக்குப்படி பாத்தீங்கன்னா அதல விதல பதல சுதல இப்படி என்னங்கன்னா 14 வகையான பிறப்புகள் ஒரு மனிதனுடைய உயிருக்கு உள்ளே. அந்த 14 இதிலிருந்து வரக்கூடிய புறப்படக்கூடிய கதிர்கள் தான் நமக்கு வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதி அல்லாத 14 திதிகள்ல பிரதமையிலிருந்து சதுர்த்தி திதி வருவதாக நம்முடைய, அதாவது திதி நித்திய காண்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தெளிவா சொல்றது. அப்ப இந்த பிதிர்லோகத்துல, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிதிர்லோகத்துக்கு கொடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு, அதாவது என்ன கேட்டீங்கன்னா அன்னதானங்கள், இது பூராமே சிறப்பா செய்ய வேண்டிய கணக்கு உண்டு. இந்த பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு இந்த ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, கஷ்டி, சப்தமி, இந்த சதுர்த்தி திதி வரை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பித்ரு பிண்டங்கள், பித்ரு பூஜைகள் செய்வது சிறப்பு. இப்ப பித்ரு பிண்டங்கள் செய்தால் மட்டும் பரவாயில்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன திசாநாதன் நடக்கின்றானோ அந்த திசாநாதன், நான் சொல்றபடி என்ன கேட்டா, அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி மண்டலத்தில் அப்பொழுது ஒருவர்களுக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பூஜைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசாநாதன் ராசி மண்டலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் இருந்தால் தீபங்களை ஏற்றி, அதிகமான தீபங்களை ஏற்றி, அப்ப ஜனன ஜாதகத்தில் அந்த பித்தர்களுக்கு உண்டான நம்முடைய அந்த பித்தர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய உணவு, தண்ணி, அவங்களுடைய ஆசீர்வாதம் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்பொழுது நடக்கக்கூடிய திசாநாதன்
தனுசு ராசி, சிம்ம ராசி, மேஷராசி மண்டலத்தில் இருந்தால் தீப ஒளிகளை நீங்க அந்த அமாவாசை தினம் அன்று, அல்லது அமாவாசை முடிஞ்ச உடனே பிரதமை திதி அன்று, அல்லது பிரதமையில் இருந்து அந்த நவராத்திரி விழா வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க என்ன கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து நெய் தீபம் ஏற்றி அதிகபட்சமாக ஒரு 11 தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அவர்களுடைய ஆன்மாவுடைய அந்த சக்தி, பரிபூர்ணமான சக்தி அந்த குடும்பத்துக்கு வந்து சேமிச்சு வச்சு இருக்கும். பிது தர்ப்பண பூஜை பண்றவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த திசை எந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கபடி அந்த பிரதமை திதியிலிருந்து அந்த 15 நாள் முடிஞ்சு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்லயோ அல்லது குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணணும். நிலத்தத்துவத்துல நீ அக்கடித்தத்துல இருக்கும் போது என்ன அப்படி கொடுங்கன்னா தீபத்தை ஏற்ற சொல்றான். மினிமம் ஒரு 11 தீபமாவது ஏற்றணும். ஏன் 11 தீபம் அப்படி கேட்டீங்கன்னா, பவம், பாலவம், கௌளவம், தைதுரை, கரசை, வரிசை, பத்திரை, சகுனி, சதுர்பாதம், நாகவம், கெம் சுக்லம், இந்த 11 கரணத்திற்கும் இந்த கரணாதிபதி எப்ப செயல்படுவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு திரும்ப கிடைக்கும் பொழுது அந்த கன்னிராசி மண்டலத்தில் சித்திரை நட்சத்திரத்தை உதயமாகக்கூடிய கருணாதிபதி நமக்கு அந்த 9 நாட்கள் 10 நாட்கள் நவராத்திரி விழா என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல அவர்களுக்கு அந்தந்த கிரக திசைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் செய்தால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருணாதிபதி நீங்க செய்யக்கூடிய காரியத்தை என்ன நினைக்கிறீங்களோ அது நடத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான். இதுதான் ஜோதிடமும் கிரகங்களும் நமக்கு செய்யக்கூடிய விஷயம் என்பதை கருட புராணமும் அதுபோல எனக்கு பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சூத்திரமும் தெளிவா சொல்லுது. அப்ப இதெல்லாம் பண்ண என்ன, வறுமை வரக்கூடிய காலகட்டத்தில் வறுமையிலிருந்து மீள்வார்கள். தரித்திரம் சில பேர்த்துக்கு எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சொத்து இருக்கும், ஜோகம் இருக்கும், வாகனம் இருக்கும், நகை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துடும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது எல்லாம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கையில கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புகள்ல அவர்களோடு பயணிக்க முடியாமல் ஒரு மன ரீதியான ஒரு பெரிய உச்ச நிலைமைக்கோ அல்லது மோசமான நிலைமைக்கோ கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலையை இந்த திதி தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்றதுக்குண்டான விஷயத்தை இவர்கள் இயற்கையாகவே செய்து கொடுப்பார்கள் என்பதுதான் நம்முடைய ஜோதிட தத்துவத்தினுடைய கணக்கு. அப்ப பிதிர்லோகம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசி மண்டலத்துல பிதிர்லோகம் இருக்குது. அப்ப யமலோகம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை அங்க யமலோகம் உண்டு. ஒருவருடைய உயிர் போனதுக்கு அப்புறம் யமன் எங்க கொண்டு போவா, மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கு தானே கொண்டு போவான். அதனால அந்த ராசி மண்டலம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா யமலோகம் என்று அர்த்தம். தனிஷ்டா, பஞ்சமி, லபிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தால் என்ன சொல்றாங்க, 6 மாசம் அந்த கர்மா சாந்தி அடையாமல் இருக்கும் என்ற ஒரு கணக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இறப்பவர்கள் யமலோகத்துக்கு யமன் வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவான்ற கணக்கு. சரி, அதுக்கடுத்து தவலோகம். தவலோகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிதுன ராசி மண்டலம் தவலோகம், இதுக்கு தனுசு ராசி மண்டலம் என்னது சுபலோகம். தனுசுல வந்து சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல வைகுண்ட ஏகாதேசின்னு ஒண்ணு வரும்ல, பெருமாளுடைய சொர்க்கவாசல் திறக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு சுகலோகம் உண்டுனா, பெரும்பாலும் மார்கழி மாசத்தில் பிறந்தவன், மார்கழி மாசத்தில் காலமானவங்க பிறந்த காலகட்டத்தில் குரு பாதிக்கப்பட்டவன், குரு தோஷம் அடைந்தவன், அவன் வாழ்க்கையில எல்லா விதமான கர்மத்தையும் அனுபவிச்சு முடிச்சு அவமானப்பட்டு செருப்படி தின்னு எல்லாத்தையும் தின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மார்கழி மாசத்துல வந்து போய் சேரவும் பூராமே அவனுடைய கருமாவை அவன் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைவேற்றி விடுவான். அந்த கருமாவை அவனுக்கு புரிஞ்சு கொள்றான். ஆகையினாலதான் இந்த மார்கழி மாசத்துல கிடக்கக்கூடியவனுடைய கணக்கே வந்து இப்ப வைகுண்ட ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு நாம் பெரும்பாலும் சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுபோக மிதுன ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய தவலோகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தவலோகத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து
திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை மீண்டும் பிறவாத வரம் வேண்டி இறைவன்கிட்ட அந்த கடைசி காலகட்டத்துல வேண்டுதல் பண்ணி நல்லதை பண்ணிட்டு போறவங்க பூராமே என்ன கேட்டீங்கன்னா மீண்டும் பிறவாத வரம் கண்டிப்பாக மனித பிறவாத வரம் வேண்டி வேண்டுதல் பண்றவங்க கூடிய சமாச்சாரத்துக்கு தான் அது தவளோகமாக இருக்கிறது. தவம்னா என்ன? வேண்டுதல், ஆத்மார்த்தமா பண்றது, நல்ல விஷயங்களை பண்றது, இது பூராமே தவளோகத்துக்கு உண்டான கணக்கு. அதனால மிதுனராசி மண்டலம் தவளோகம், கன்னிராசி மண்டலம் பிதிர்லோகம், தனுசு ராசி மண்டலம் சுகலோகம், மீனராசி மண்டலம் யமலோகம். இந்த 4 ராசி மண்டலத்தில் கருமாவுடைய தொடர்பும் இருக்கின்ற காரணத்தினால இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள் என்பதை நம் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற ராசிகளுக்கு எல்லாம் உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு இதுதான் கணக்கு. இப்ப உபயராசின்னு கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த உபயராசிகள்ல 4 ராசிகளை பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுர்தசி தேதியில பிறந்தவங்களுக்கு தான் மேகம், கன்னி, தனுசு, மீனம் சூரிய ராசிகளாக மாறினாலும் சதுர்தசி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேதி வரும்? அமாவாசை அல்லது பௌர்ணமி தேதி வருமா? அப்ப பௌர்ணமி தேய்பிரை அமாவாசை தேதியில வரக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் பிறக்கக்கூடிய கரணங்கள் பத்திரை, சகுனி, சதுர்மாதம், நாகமும் பெரும்பாலும் ரொம்ப ரேரா கிம்சுக்குல கரணத்துல பிறப்பாங்க. கரெக்டா? பவம், பாலவம், கௌளவம், தைதுரை, கரசை, மணிசை இந்த 7 கரணங்களும் சுபகரணங்களாகும். பௌர்ணமியில் மட்டும் பத்திரை கரணம் வந்து என்ன சுபகரணங்களாகவும், தேய்பிரையில் பத்திரை, சகுனி, சதுர்பாதம், நாகவம், கிம்துக்லம் மற்ற 7 கரணங்களும் அசுப கரணங்களாகவும் இருப்பதற்கு காரணம். அப்ப இது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கி கொண்டாதான் நாளைக்கு என்னங்கன்னா இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏன் இப்ப தெரியுதா? பஞ்சமி, தனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்களுக்கு அவிட்டம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். அது போக உங்களுக்கு இந்த 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் அடப்பெல்லாம் இந்த உபயராசி மண்டலத்திற்கு உண்டான பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருங்கி வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒரு கணக்கு அந்த கர்மாவனுடைய கணக்கு இருக்கும் என்பது ஒரு நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படை கணக்காக இருக்குது.